மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிமுக சார்பில் உதவிப் பொருட்கள் அளிக்கப்பட்டன. மேலமாரியம்மன் கோயில் தெருவில் வசித்து வந்த வெங்கடாச்சலம், பாஞ்சாலி என்ற வயதான தம்பதியரின் கூரை வீடு சமீபத்தில் தீக்கிரையானது. தகவல் அறிந்த அதிமுக மாநில அம்மா பேரவை துணைச் செயலாளர் மார்க்கோனி இமயவர்மன் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு கட்டில், பீரோ, எவர் சில்வர் பாத்திரங்கள், நாற்காலி, மளிகை பொருட்கள் என 60,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்களை நேரில் வழங்கி ஆறுதல் கூறினார். அவருக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அனல்மின் நிலையத்தில் 2வது யூனிட்டில் கொதிகலன் குழாயில் ஏற்பட்ட வெடிப்பு காரணமாக 600 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டது. மேட்டூர் அனல்மின் நிலையத்தில் 2வது பிரிவில் 600 மெகாவாட் திறன் கொண்ட ஒரு அலகு செயல்பட்டு வருகிறது. இங்குள்ள கொதிகலன் குழாயில் வெடிப்பு ஏற்பட்டதன் காரணமாக சுமார் 600 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டது. திறனற்ற திமுக ஆட்சியில் மேட்டூர் அனல்மின் நிலையத்தில் முறையாக பராமரிப்பு பணி மேற்கொள்ளாததால் இதுபோல் அடிக்கடி பழுது ஏற்பட்டு மின் உற்பத்தி பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் ராமநாதபுரம் கிராமத்தில் குடியிருப்பு பகுதியில் ஹாட்மிக்ஸ் பிளான்ட் ஆலை திறக்க அனுமதிக்க கூடாது என வலியுறுத்தி 10 கிராம மக்கள் ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் கிராமத்தில் செல்வம் என்பவர் நடத்தி வரும் ஹாட்மிக்ஸ் பிளான்ட்டில் இருந்து வெளியே வரும் நச்சு புகையால் அப்பகுதியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சுவாச பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் இதே பகுதியில் மீண்டும் வைத்தியலிங்கம் என்பவர் ஹாட்மிக்ஸ் பிளான்ட் தொடங்க உள்ளதால் அந்த பணியை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தி அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கிராம மக்கள் ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.